நான் தான் சொன்னேன்ல, அங்கே நிற்காத ஒழுங்கா என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு. என் பேச்சை கேட்டா தானே. பாரு, இப்போ டீச்சர் நாளைக்கு உன் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன செய்யுது? நான் வீட்டுக்கு போய் சொன்னேன், எனக்கு திட்டு தான் வெளில போரு. இப்போ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? இனியாத என் பேச்சை கேளு. இதுதான் சான்ஸ்னு உன் அட்வைஸ் அடிக்கிட்டே போகாத. நீ மாட்டிக்க கூடாதுன்னு நல்லது சொன்னேன், அது தப்பா? ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிளம்பிட்டோம் டீச்சர். டீச்சர். டேய், உனக்கு கவனிச்சியா? என்னடா? என்ன அது? நாளைக்கு எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரணும்னு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மறந்துருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லுது அவங்க மறந்துட்டாங்கன்னு? இப்போ தானே என்னைய பார்த்தாங்க, எதுவும் சொல்லலையே. ஆமாம், உன்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நாளைக்கு கூட்டிட்டு வா அம்மா அப்பாவை. சரி சரி, இப்போ சீக்கிரம் கிளம்பலாம். ஜானி, நாளைக்கு மறக்காம உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துரு. ஓகே டீச்சர். சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்புறம் நாளைக்கு அம்மா அப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அம்மா, நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜானி, வந்துட்டியா? ஸ்கூல் எப்படி இருந்தது இன்னைக்கு? ஸ்கூல் ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கே. எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. போய் கை காலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, சாப்பிட்லாம். என்ன, அதுக்குள்ளே படிக்கிறியா? இல்லையே, ஏதோ சரியில்லையே. எப்பவும் நீ இப்படி பண்ண மாட்டியே. ஸ்கூலில் ஏதோ நடந்ததா? சொல்லு. ஐயோ, அப்படிலாம் இல்லையே, கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது, அதான் படிச்சுட்டு இருக்கேன். நம்ப முடியலையே. சரி சரி, நான் ஹாலுக்கு போகிறேன், நீயும் படித்து முடிச்சுட்டு வா. ஐயோ, எப்படி எங்கள் வீட்டில் நான் சொல்லணும்னு தெரியலையே. ஜானி அவங்க அம்மா அப்பாட்ட எப்படி சொல்ல போகிறான்னு பார்க்கணுமா? அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.